விடுமுறை நாள்னா எவ்வளவு நிம்மதி தெரியுமா? என்ன கதைன்னு கேட்டுட்டே அந்த லெஃப்ட்ல உள்ள ஃபாலோ மட்டும் கொஞ்சம் தட்டி விட்டுருங்க. மக்களே, எடுத்ததை முடிக்காம வரமாட்டேங்கிறதுல இன்னைக்கு நாள் 20. காலையில சூரியன் மேல வந்து ரொம்ப நேரம் கழிச்சுதான் நான் தூக்கத்துல இருந்து எழுந்து வந்தேன். எல்லாரும் லஞ்ச் சாப்பிடுற டைம்ல தான் நான் ஃபர்ஸ்ட் மீலே சாப்பிட்டேன். இப்போ பண்ணி அது என்னது இது? நகைச்சுவை, சிறிய நகைச்சுவை. இந்த சிறிய நகைச்சுவைக்கே உன்னை பெருசா பொழக்கலாம் இருக்கேன். அப்புறம் தண்ணி சூடா இருந்த காரணத்தினால வாட்டர் வாஷ் வேலையை போஸ்ட்பான் பண்ணிட்டு உதவுங்கரங்களை வாயில போட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். இன்னைக்கு நம்ம ஃபேவரட் டேயான ஆர்ம்ஸ் டே தான். ஜிம்முக்கு ஒன் டே என்ட்ரியா நம்ம தம்பி வந்தாப்ல. இவனை பாக்குறப்போ என்னைய ஃபர்ஸ்ட் டே ஜிம்ல பார்த்த ஃபீல் எனக்கு. பொண்டாட்டி உன்னை செருப்பால் அடிச்ச கதையெல்லாம் நான் கேட்கல. சரி, ஒர்க் அவுட் கதைக்கு வருவோம். ட்ரைசெப்க்கு 3 வேரியேஷன், பைசெப்க்கு 4 வேரியேஷன். என்னடா மண்டையில தொப்பின்னு பாக்குறீங்களா? ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் மோசமாயிருச்சு, அதான் கவர் அப் பண்ணிட்டேன். ரெப்ஸ்லாம் நல்ல கண்ட்ரோலோட எசென்ட்ரிக் கான்ட்ராக்ஷன் ஃபோக்கஸ் பண்ணி போட்டேன். நீங்க எசென்ட்ரிக் கான்ட்ராக்ஷனை நல்லா ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா நல்ல மசில் மாஸ் பில்ட் பண்ண பக்காவா உதவும். நான் ஒரு பக்கம் வெறி கொண்டு ஒர்க் அவுட் பண்ணா நம்ம தம்பி எனக்கு மேல வெறியா போடுறாப்ல. சோகம் என்னன்னா இன்னைக்கு ஒரு நாள் தான் ஜிம் வருவான். அப்புறம் கொஞ்ச நேரம் போசிங்க போட்டு ஜிம்ல இருந்து கிளம்பி தம்பியை டிராப் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். அப்புறம் வாட்டர் வாஷ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு டின்னரை சாப்பிட்டு ஜூஸ் அடிச்சுட்டு ஸ்கின் கேரை பண்ணிட்டு இன்னைக்கு நாளுக்கு ஒரு எண்டை போட்டுக்கிறேன். நாள் 21 சந்திப்போம். அந்த ஒரு நிமிஷம் கங்கா சந்திரமுகியா மாறினது நான் உணர்ந்தேன். அவளை சுயநினைவுக்கு கொண்டு வரத்தான் நான் சத்தம் போட்டு துர்காவை கூட்டிட்டு போய்